Good morning to all. English Teachers Handbook Class 4 and 5. எண்ணும் எழுத்தும்ல நாம் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக் இங்கிலீஷில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் ஒரு சிறு அலசலை செய்ய போகிறோம். இந்த டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இந்த டீச்சர்ஸ் முதல்ல முன்னுரை கொடுக்கப்பட்டிருக்கு. The எண்ணும் எழுத்தும் ப்ரோக்ராம் was launched in 2022 to help school entrance in grades 1 to 3ல தான் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அந்த லாக்டவுன் பீரியடில் COVID-19 பாதிக்கப்பட்டதனுடைய விளைவாக இந்த ஃபண்டமெண்டல் லிட்ரஸி ஸ்கில்ஸ் பை அட்ரஸிங் பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் த்ரூ சிம்பிள் கிரேடட் ஆக்டிவிட்டீஸ் தட் டீச்சர்ஸ் குட் ஈஸிலி கண்டக்ட் இன் கிளாஸ். அதனால் இந்த திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த வருஷம் 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்புக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த 1, 2, 3 அரும்பு, மொட்டு, மலர் நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் 3ஆம் வகுப்பிலிருந்து 4ஆம் வகுப்பு வர போகிறாங்க. 4ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வர போகிறாங்க. கடந்த வருடம் 3ஆம் பருவத்தில் அவர்களுக்கான எண்ணும் எழுத்தும்ல பயிற்சி நூல்களை 4ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கும் 5ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கும் வழங்கினாங்க. அந்த அடிப்படையில் இப்போ அதுதான் பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல்ஸாக கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் who needed support in acquiring the basic skills, though the bridge course materials have been effective in serving the purpose. Extended facilitation is absolutely necessary for the continuous support in the pedagogical process. அப்போ நம்ம இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன இருக்குது, இந்த எண்ணும் எழுத்தும்ல 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரேஷனல் பிஹைண்ட் த சப்போர்ட் சிஸ்டம். த ஹேண்ட்புக் எனேபிள்ஸ் டீச்சர்ஸ் டு இன்டகிரேட் லாங்குவேஜ் ஆக்டிவிட்டீஸ் இன் டு த டெக்ஸ்ட் புக். த லேர்னிங் கேப் ஆஃப் 2 to 3 years cannot to overcome in a year. Continuous focus on basic vocabulary structures and language skills appropriate for the level is required. அதனால் இந்த தேவைப்படக்கூடிய இந்த கண்டினியூஸ் ஃபோக்கஸில் பேசிக் vocabulary and structures and language skills பிள்ளைகள் தொடர்ச்சியாக கற்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. The textbook is used as a tool to focus on revise and recycle the language structures and function appropriate for his level. It is also ensured that all students get an opportunity to acquire these basic competencies and no student is left behind. அதனால் இந்த பாடத்தை இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை விரிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தில் மாணவர்களுடைய பேசிக் காம்பிடன்சிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. Learning is not linear. Learning requires engaged participation and involvement by learners. Next learning requires a secure, pleasant and friendly environmentல பிள்ளைகள் படிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒர்க் புக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் லேர்னிங் இஸ் நாட் லீனியர் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். இது ஒரு கற்றல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் கண்டினியூஸ் ரீவிசிட்டிங்காக இருக்கணும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் இருக்கணும். ரெப்பிட்டேஷன் அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் இஸ் நீடட் டு என்ஷூர் லேர்னிங். கற்றலை ஒரு முழுமையான கற்றலாக மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதில் இதில் முக்கியமாக இருக்காங்க. அடுத்தது லேர்னிங் ரெக்வயர்ஸ் என்கேஜ்டு பார்ட்டிசிபேஷன். மாணவர்களுடைய முழுமையான பங்கேற்றலை உறுதி செய்ய வேண்டும். அண்டு இன்வால்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ். அவர்கள் ஒரு ஆர்வத்துடன் இந்த கற்றலில் ஈடுபட வேண்டும். கற்பித்தலுக்கு துணையாக த ஆக்டிவிட்டீஸ் இன் எண்ணும் எழுத்தும் ஆர் அப்பீலிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டு சில்ட்ரன் டு என்ஷூர் தேர் என்கேஜ்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன் அண்ட் தஸ் என்ஷூர் லேர்னிங் அப்படின்றத அவங்க முக்கியமாக சொல்கிறாங்க. அடுத்ததாக லேர்னிங் ரெக்வயர்ஸ் எ செக்யூர், pleasant and friendly environment. அதாவது children learn better through friendly. அடுத்தது இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குழுவாகவோ அல்லது தனியாகவோ அல்லது சிறு சிறு குழுக்கள் மூலமாகவோ 1-2 பேர் சேர்ந்து அவர்கள் ஒரு விவாதம் செய்து அதை சொல்லக்கூடிய வகையில் இந்த லேர்னிங் இருக்கணும் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. எண்ணும் எழுத்தும் ஆசிரியர் கையேடு இங்கிலீஷில் டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ் ப்ரப்போஸ்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ என்னென்ன விதமான சப்போர்ட்டிங் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா த கான்செப்ட்ஸ் தே ஹாவ் லேர்ன்ட் இன் எண்ணும் எழுத்தும் ஹாவ் பீன் அகைன் இன்ட்ரடியூஸ்டு அப்படின்றாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்டு, ரீவிசிட்டட் அண்ட் என்ரிச்டு ஆஸ் ஆக்டிவிட்டீஸ். செகண்டாக கிரேட் அப்ரோப்ரியேட் லெவல் பேஸ்டு
competencies have also been focused. அதாவது நிலைவாரியான கற்றலுக்கு தேவையான வளங்களை இங்கே வழங்குகிறார்கள். அடுத்தது டெக்ஸ்ட் புக் கண்டென்ட் ஹேஸ் பீன் யூஸ்ட் as a tool. இதில் டெக்ஸ்ட் புக் வந்து நமக்கு ஒரு இணைத்து கற்றல், இந்த ஒர்க் புக்கோடன் இணைத்து நாம் இந்தந்த சமயங்களில் இந்தந்த ஒர்க் புக்கோட இந்த பாடப்புத்தகத்தினுடைய பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று லேர்னிங் அவுட்கம்ஸ் டெரிவ்டு, அதனுடைய அடிப்படையில் தான் இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் கற்றல் விளைவுகளை வடிவமைத்து இருக்கிறார்கள். த டெக்ஸ்ட் புக் கண்டென்ட் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் as a simplified version in the workbooks so that the language is age appropriate and simple to understand. மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அவர்களுடைய வயதிற்கு ஏற்ற வகையிலும் சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக இந்த ஒர்க் புக்ஸு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. த ஆக்டிவிட்டீஸ் ஆர் மீனிங்ஃபுல் ஆஸ் வெல் அஸ் கனெக்டட் டு செல்ஃப். They help students to use the structure learned in their immediate environment. அவர்களுடைய வாழ்க்கை சூழலுடன் இணைத்து கற்பதற்கும் அவர்கள் சுயமாக அவற்றை புரிந்து கொள்வதற்குரிய வகையில் இந்த கண்டென்ட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. There is a lot of scope for children to reflect and express themselves. அவர்களுடைய மனதில் பட்ட கருத்துக்களை வெளிக்கொண்டு சொல்லவும் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவதற்காகவும் அவர்கள் சுயமாக அந்த கருத்தை பற்றிய ஒரு தலைப்பை பற்றிய பேச்சுக்களை அவர்கள் பேசுவதற்கும் வாய்ப்பாக இந்த அலகுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. for them to talk about their experiences throughout the மாடியூல்ஸில் அலகில் 10 அலகுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மை பாடி, மை நேச்சர், மை ஹோம் அப்படின்னு அந்த தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். இந்த தலைப்பினுடைய அடிப்படையில் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. அடுத்தது ஃபார் லாங் டேர்ம் ரிட்டென்ஷன் த கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸில் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு 75%, மாணவர்களுடைய பங்களிப்பு 75%, ஆசிரியர் வழிகாட்டுபவராக 25% மட்டுமே இதில் பங்கேற்க வேண்டும். சில்ட்ரன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் த கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ 25% ஃபார் டீச்சர்ஸ் ஃபெசிலிட்டேட்டர் என்றால் ஒரு ஆசிரியர் ஒரு ஏதுவாளராக வழிகாட்டுபவராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. வித் எ வியூ டு மேக் த லேர்னிங் மோர் ஜாய்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமான வகுப்பறை சூழலில் அவர்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கொள்வதற்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இட் இஸ் ப்ரப்போஸ்டு தட் த கிளாஸ் ரூம்ஸ் வில் பி என்ரிச்டு வித் த ஃபாலோயிங் சைல்டு ஃப்ரெண்ட்லி ஜோன்ஸ். அங்கே வகுப்பறையில் அந்த சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மாணவர்களுடைய குழந்தைகளினுடைய ஈடுபாட்டுடன் கற்பதற்கான ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை வழங்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. 4th 5th இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் 4 ஜோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்லையும் அந்த மொழி பாடங்களில் 4 ஜோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழில் சொல்லும்போது களஞ்சியம் என்று சொன்னோம். இதில் ஜோன் கிரியேட்டிவ் ஜோன், ஆக்டிவிட்டி ஜோன், சயின்ஸ் ஜோன், ஹிஸ்ட்ரி ஜோன். அப்போ கிரியேட்டிவ் ஜோனில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா டு என்ஹான்ஸ் த கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் த்ரூ சிங்கிங், சாங்ஸ், ஆக்டிங் அவுட் ஆன் ஸ்டேஜ், ஸ்பீச், பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸட்ரா. அவர்கள் மொழியில் கதை, பாடல், நடனம், பேச்சு, ஒரு தலைப்பின் கீழே பேச்சு, அவர்களுடைய ஓரங்க நாடகம், கவிதைகளை வாசித்தல், இது போன்ற கிரியேட்டிவான பல விஷயங்களை அதில் நம்ம செய்யணும். அடுத்ததாக ஆக்டிவிட்டி ஜோன் டு என்ஹான்ஸ் த அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ், கணக்கு பாடங்கள் தொடர்பாகவும் த்ரோ சால்விங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பசில்ஸ் எக்ஸட்ரா, கணக்கு புதிர்கள் மற்றும் அதற்கான விடைகளை காண்பதற்கான அரித்மெட்டிக் கணிதம் சார்ந்த செயல்பாடுகளையும் இணைத்து இதில் ஆக்டிவிட்டி ஜோன். அடுத்ததாக சயின்ஸ் ஜோன் டு என்ரிச் த சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ஆட்டிடியூட் த்ரூ சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். சிறு சிறு சோதனைகள் மூலமாக மாணவர்களிடம் அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதற்காகவும் சிறு சிறு சோதனைகளை, அறிவியல் சார்ந்த சோதனைகளை செய்து பார்ப்பதற்கும் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அடுத்ததாக ஹிஸ்ட்ரி ஜோன் டு லேர்ன் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் த்ரோ ஆக்டிங் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ். மாணவர்களிட வரலாற்று தொடர்பான காலச்சுவடு என்று சொல்வார்கள். அந்த முன்பு நடந்த அந்த மன்னர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் டைப் ஆஃப் சப்போர்ட் ப்ரப்போஸ்டு, அதில் என்னென்ன விதமாக நாம் ப்ரப்போஸ் பண்ணுறோம், பிள்ளைகள்கிட்ட எதை கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் இந்த டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக
இங்கிலீஷ் டிஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா 4th and 5th எடுக்கக்கூடிய மல்டிகிரேட் அண்ட் மோனோகிரேட் டீச்சர்ஸுக்கான ஒரு ஹேண்ட்லிங் போத் கிளாஸஸில் தான் இந்த ஹேண்ட்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் மோனோகிரேட் ஆர் மல்டிகிரேட் எந்த வகுப்பாக இருந்தாலும் த டீச்சர்ஸ் ஹேண்ட்புக் ஹேஸ் காட் 10 மாடியூல்ஸ் இருக்குது. இந்த மாடியூல்ஸில் ஈச் மாடியூல் ஸ்டார்ட்ஸ் வித் லேர்னிங் அவுட்கம்ஸ் டு பி அச்சீவ்டு பை த எண்ட் ஆஃப் த மாடியூல் ஃபார் கிளாஸஸ் 4 and 5. ஆரம்பத்திலேயே கற்றல் விளைவுகள் லேர்னிங் அவுட்கம்ஸ் என்பது கொடுக்கப்பட்டு அதற்கு அடுத்தது டே 1, டே 2, டே 3, டே 4 என்று வரையறுக்கப்பட்டிருக்கும். ஹவ் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் புக் டிரான்சாக்டட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரிஸ் இருக்குது, போயம் இருக்குது, கிராமர் அண்ட் வொக்காபுலரி இருக்குது. இதில் கிராமர் அண்ட் வொக்காபுலரி பார்த்திங்கன்னா டிரான்சாக்டட் ஆஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் போத் கிளாஸஸ் 4 and 5 ரெண்டு பேருக்குமே இருக்குது கிராமர் அண்ட் வொக்காபுலரி. போயம் பார்த்திங்கன்னா டிரான்சாக்டட் த போயம்ஸ் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக்கு. அவர்களுடைய 4ஆம் வகுப்புனா 4ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய போயம் அடிப்படையில் இதில் போயமாக இருக்கும் ஒர்க் புக்கில் த்ரூ ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதுபோல் ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரிஸு உரைநடை மற்றும் துணைப்பாடம் இது வந்து பார்த்திங்கன்னா கிவன் அஸ் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் மிகவும் சுருக்கப்பட்ட முறையில் வித் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸாக இதில் வந்து நமக்கு அமைந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4th and 5th கிரே கலர் அண்டு 5th பிங்க் கலர் இதுதான் வந்து ஆக்டிவிட்டீஸுக்கு கலர் கோடட் ஆஸ் ஃபாலோஸ். ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அதே சமயம் அவர்களுக்கு ஒரு மாறுதலாக அவர்களுக்கு அந்த நிறங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது கிளாஸ் 4க்கு வந்து கிரே கலர். த ஆக்டிவிட்டீஸ் கோடட் வித் ஆஷ் டாட்ஸ் அதுதான் சொல்கிறாங்க. கிரேன்றது ஆஷ் டாட்ஸ் ஹேவ் டு பி டிரான்சாக்டட் ஒன்லி ஃபார் கிளாஸ் 4க்கு. அதே சமயம் கிளாஸ் 5க்கு வந்து த ஆக்டிவிட்டீஸ் கோடட் வித் பிங்க் டாட்ஸ் அதான் வந்து இளஞ்சிவப்பு நிறம். இது வந்து சாம்பல் நிறம் என்று சொல்கிறோம். வித் பிங்க் டாட்ஸ் ஹேவ் டு பி டிரான்சாக்டட் ஒன்லி ஃபார் கிளாஸ் 5 அவங்களுக்கு இருக்குது. இப்போ கிளாஸ் 4 அண்ட் கிளாஸ் 5க்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி ரெண்டு பேருக்கும் ஒன்றா போத் காட்டுறாங்க அப்படின்னா எப்படி இந்த ஆக்டிவிட்டீஸ் கோடட் வித் போத் ஆஷ் அண்ட் பிங்க் டாட்ஸ் ஹேவ் டு பி டிரான்சாக்டட் ஃபார் போத் த கிளாஸஸ். இரண்டு பேருக்கும் தேவையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பேருக்கும் இதாக ஒன்றாக வருவது கிராமர் அண்ட் வொக்காபுலரி தான் ஒன்றாக வரும். இதை தான் அந்த நிறங்களை வந்து மாற்றி நமக்கு பிரித்து காட்டி வேறுபடுத்தி காட்டுவதற்காக நமக்கு மாணவர்களுக்கும் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஆசிரியர்களுக்கும் இது இந்தந்த வகுப்பு மாணவர்களுக்கு இந்த விதமான நம்ம செயல்பாடுகளை வழங்க வேண்டும் என தனித்தனியாக நமக்கு கைட்லைன்ஸு கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் பின்பக்கத்தில் நமக்கு எய்டிங் மெட்டீரியல்ஸ் இன் ஆக்டிவிட்டீஸ் ஹேவ் பீன் அனெக்ஸ்டட் அட் த எண்ட் ஆஃப் த மாடியூல் அதில் கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு பி கிவன் சான்ஸ் டு டாக் அபவுட் த டாபிக் கிவன் இன் எ ரெயின்போ ஸ்டார்ஸ் அதாவது வானவில் மேடை என்ற தலைப்பின் கீழே தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல் 1, 2, 3 வகுப்புக்கு போன வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட என் மேடை என் பேச்சு அப்படி தான் இங்கே வந்து வானவில் மேடை the rainbow stars activity. It has been given to build their confidence level in speaking and it has to be practiced every day. இது தினம் அவர்கள் அந்த பயிற்சியை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. Prerequisite section in THB specifically denotes the basic language skills that the children need to acquire before learning the textbook content இணைத்து கற்பதற்கான அந்த வாய்ப்பு. அடுத்தது இதில் வந்து QR கோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மை ஃபஸ்ட் லெட்டர் அப்படின்னு ஒரு பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு பாடத்தினுடைய ஆரம்பத்துலேயும் அந்த தலைப்புக்கு பக்கத்துலேயே QR கோடு சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் இன் டிஜிட்டல் ஃபார்மில் நமக்கு கிடைக்குது. கிளாஸ் ரூம் டிரான்சாக்ஷன் இன் ஃபெசிலிட்டேட்டட் with demo videos for teachers support. Model reading of the lessons given in audio files will facilitate students in reading. It serves as a reference tool for both for teachers and students in terms of learning to pronounce the words properly. அப்படின்ற விதத்தில் இது QR கோட்ஸ் பயன்படுது. Fun with language அதுக்கான ப்ராக்டிஸு. அடுத்தது அசஸ்மெண்ட் வொக்காபுலரி. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஸ்ட் இன் ஒர்க் புக் சச் அஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸு, சூஸ் த கரெக்ட் ஆன்சர், மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் எக்ஸட்ரா. இது போல் வந்து நிறைய வந்து அசஸ்மெண்ட் வொக்காபுலரி நமக்கு இந்த டீச்சர்ஸ் ஹேண்ட்புக் மூலமாக பிள்ளைகளுக்கு நாம் வந்து சொல்லித்தரோம்.
has to be practiced as sight words in the word wall. Word wallனு ஒவ்வொரு பாடத்துலையும் word wallனு தனியாக ஒரு கட்டம் போட்டு அதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. The teachers need to focus on the meaning of the words with individual attention. The practice enables students to read and understand the questions by students themselves to complete the exercise on workbooks. இந்த ஒர்க் புக்கில் நம்ம செய்வதற்கு, அசஸ்மெண்ட் செய்வதற்கு, அதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை செய்வதற்கு ஆசிரியர் ஒரு வழிகாட்டுதலாக நாம் இருக்கிறோம். ஃபன் வித் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, these activities are based on the prerequisite the teachers have to conduct it all the beginning of every day, focusing more on the students who are not on par with their grade level skills and ensure their attainment of the targeted prerequisite. இந்த ஸ்டூடெண்ட்ஸை நாம் வந்து டார்கெட் பண்ணி அவர்களுக்கான கற்றலை மேம்படுத்துவதற்காக இந்த ஃபன் வித் இங்கிலீஷை அவர்களுக்கு செயல்பாடுகள் கொடுத்து அவர்களை குழுவாகவோ அல்லது தனித்தனியாகவோ செய்வதற்கு நாம் ஒரு வழிகாட்ட வேண்டும். நெக்ஸ்ட்டு, வாட்ஸ் தேர் இன் ஒர்க் புக். இந்த ஒர்க் புக்கு குழந்தைகளுக்கான அந்த ஒர்க் புக்கில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, லெவல் பேஸ்டு ஒர்க் ஷீட்ஸ், அதாவது அரும்பு, மொட்டு அண்ட் மலர், டு ரிவைஸ் அண்ட் என்ரிச் த பேசிக் ஸ்கில்ஸ் have been provided at the beginning of every transaction day. ஒவ்வொரு அலகினுடைய முதலிலும் எடுத்த உடனே அவர்களுக்கு வார்ம் அப் ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ரிச் ஏற்கனவே கற்ற அந்த பாடங்களை அவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு நினைவுபடுத்திக்கிறோம். These bridging worksheets will cater to future achievers. The teachers have to support the children in doing these worksheets and ensure they attain the skills expected and make substantial progress. அடுத்ததாக the simplified version of textbook stories இதில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. given in workbooks will help students read and understand better. அதை படிப்பதற்கான அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை இந்த ஒர்க் புக்கில் கொடுக்கப்படும். அடுத்தது த கலர்ஃபுல் அண்ட் ஃபன் ஃபீல்டு லாங்குவேஜ் கேம்ஸ், பசில்ஸ்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. பசில்ஸு, ரைடில்ஸு, பில்டிங் வேர்ட்ஸு இதெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் எக்ஸசைஸ் வித் ஈஸ் அண்ட் ஃபன். அவர்கள் மகிழ்ச்சிகரமான கற்றலுக்கு இந்த கலர்ஃபுல் அண்டு ஃபன் ஃபீல்டு லாங்குவேஜ் கேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மை ஜேர்னல் பேஜ், என் பக்கம், மை ஜேர்னல் அப்படின்றதில் ஹேஸ் பீன் இன்க்ளூடட் இன் ஆல் மாடியூல்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு திங்க் கிரியேட்டிவ்லி அண்ட் ரைட் ஆன் தர் ஓன் வேர்ட்ஸில் அந்த புத்தகத்தினுடைய கடைசியில், அந்த அழகினுடைய கடைசியில் மை ஜேர்னல் அப்படின்ற ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இட் வில் ஹெல்ப் தம் எமர்ஜ் ஆஸ் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ். அவர்களை புதிய எழுத்தாளர்களை உருவாக்குவதற்காகவும் அவர்களுடைய கற்பனை திறனை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு சுயமாக எழுதுவதற்கு பயிற்சி வழங்குவதற்காக அதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக FAB ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் ஃபார் ஆப் பேஸ்டு ஃபார்மேட்டிவ். இது வந்து ஹேவ் பீன் அனெக்ஸ்டு அட் த எண்ட் ஆஃப் த ஈச் மாடியூல். ஒவ்வொரு மாடியூலினுடைய இறுதியிலையும் FABக்கான ஆக்டிவிட்டிக்கான கொஷின்ஸு அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ப்ராக்டிஸ் ஷீட் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் அட் த எண்ட் ஆஃப் த ஒர்க் புக்கில் கொடுக்கும். அசஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் TNSED ஆப் மூலமாக எவ்ரி ஃப்ரைடே வந்து அசஸ்மெண்ட் இருக்கும். எ மந்த்லி அசஸ்மெண்ட் வில் பி கண்டக்டட் ஃபார் த கம்ப்ளீட்டட் மாடியூல்ஸ் இன் ஈச் மந்த். ஒவ்வொரு மாதமும் அசஸ்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் த கொஷின்ஸ் வில் பி அப்லோடட் இன் த ஆப் அண்ட் த டீச்சர்ஸ் வில் டவுன்லோடட் அண்ட் யூஸ் இட் ஃபார் த அசஸ்மெண்ட்டு. நம்ம அதை டவுன்லோட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு நாம் அசஸ்மெண்ட் பண்ணணும் FABக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டேர்மில் வந்து நம்மளுக்கு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு ஆப் பேஸ்டு ஆஸ் வெல் அஸ் பேப்பர் பேஸ்டாகவும் நமக்கு கொடுக்கப்படும். அதை நம்ம பிரிண்ட் எடுத்துக்கணும். அடுத்ததாக டிஜி கம்யூனிகேஷன்ஸ். இந்த கம்யூனிகேஷனில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப் மூலமாக will be helpful for teachers to know the updates of the process. It will serve as a medium for teachers to share their experiences and views and post the classroom videos. ஆன்லைன் மீட்டிங் இன் டெலகிராம் குரூப் வில் பி கண்டக்டட் எவ்ரி வீக்கில் நடக்கும். அதுலேயும் நம்ம கலந்து கொண்டு நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அடுத்தது மாடல் வீடியோஸ் ஃபார் கிளாஸ் 4 and 5 வில் பி டெலிகாஸ்டட் எவ்ரி டே. அதாவது கல்வி தொலைக்காட்சியில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் இரவு 8 மணிக்கு கல்வி தொலைக்காட்சியில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே ஹெல்ப்ஃபுல் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் அண்டு ரீஇன்ஃபோர்ஸ் த கண்டென்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இந்த ஒர்க் புக்கில் நாம் என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. லெவல் பேஸ்டு ஒர்க் ஷீட்ஸ் கேட்டரிங் டு சில்ட்ரன் ஹூ நீட் சப்போர்ட் இன் அட்டைனிங் பேசிக் ஸ்கில்ஸ்.
கிரேட் அப்ரோப்ரியேட் காம்பிடென்சிஸ், அடுத்தது நிலைவாரியான அவர்களுக்கான கற்றல் விளைவுகளை நாம் அவர்களுக்கு வழங்க போகிறோம். சில்ட்ரன் ஆன் பேர் வித் தேர் கிரேட் லெவல், லேர்னிங் இன் பேர், ஸ்மால் குரூப்ஸ் அண்ட் லார்ஜ் குரூப்ஸ் மூலமாகவும், சர்க்கிள் டைம் வித் த பியர் சப்போர்ட், சப்ளிமெண்டிங் அண்ட் வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ் டு சப்போர்ட் ரீடிங் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்ளிமெண்டிங்காக. அடுத்தது ரெயின்போ வானவில் மேடை, என் பக்கம், மை ஜேர்னல் ஆக்டிவிட்டீஸ் டு டெவலப் த ஸ்கில்ஸ் ஆர் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன் அண்ட் க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கு அது மிகவும் நம்மளுக்கு பயன்படும். இவ்வாறாக அந்த டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் நமக்கு பயன் தரத்தக்க வகையில் நிறைய விஷயங்களை நமக்கு வழிகாட்டுதலாக சொல்லியிருக்காங்க. மெயினாக அந்த 4 விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. படைப்பாற்றல் களஞ்சியம், கிரியேட்டிவ் ஜோன், ஆக்டிவிட்டி ஜோன், சயின்ஸ் ஜோன், ஹிஸ்ட்ரி ஜோன். இந்த அடிப்படையில் தான் நம்ம 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புக்கு அந்த பாடங்களை நாம் கற்றுத்தரப்போகிறோம். ப்ரீ ரெக்விசிட் மீன்ஸ் நெசசரி ஸ்கில்ஸ். 4th and 5th ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அல்ஃபபெட் ஐடென்டிஃபிகேஷன் தான் முதல்ல நம்மளுக்கு ப்ரீ ரெக்விசைட்டாக கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், அது யூனிட் 5லேருந்து வருது. நெக்ஸ்ட்டு யூனிட் 6 and 7 பார்த்திங்கன்னா ரீடிங் காமன் சைட் வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யூனிட் 8 ரீடிங் சிவிசி வேர்ட்ஸ் வித் ஷார்ட் அண்டு லாங் வவல் சவுண்ட்ஸை இணைக்கிறாங்க. அடுத்தது யூனிட் 9 and 10 பார்த்திங்கன்னா ரீடிங் சிவிசி வேர்ட்ஸ் வித் ஷார்ட் அண்ட் லாங் வவல் வேர்ட்ஸ், ரீடிங் சிம்பிள் சென்டென்ஸ் வித் காம்ப்ரஹென்ஷனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இதை தான் ப்ரீ ரெக்விசைட்டில் நம்மளுக்கு நெசசரி ஸ்கில்ஸாக மாணவர்களுக்கு நம்ம இங்கிலீஷ் பாடத்தில் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு இதையும் பார்த்திங்கன்னா இது ஃபன் வித் இங்கிலீஷில் முன்னாடி இந்த ப்ரீ ரெக்விசைட்டை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் ரீட் ஃப்ரம் த கார்ட்ஸு, அடுத்தது ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸு, ரெயின்போ ஸ்டார்ஸ், இந்த அடிப்படையில் நமக்கு இந்த ஆக்டிவிட்டியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கு மிகவும் பயனுள்ள வகையில் ஆசிரியர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்தலையும் கற்றலையும் கொண்டு போவதற்கு மிகவும் சிறந்த ஒரு வழிகாட்டியாக மிகவும் பயனுள்ள வகையில் இந்த டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கு இந்த 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகவும் பயன் தரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். உங்கள் சரவணன், அருணாச்சலம்.